எல்லாத்துக்கும் மேல ஒரு முழுமையான மன அமைதி கிடைக்கும் சுவாச பயிற்சி செய்யும் போது. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். என்னங்க சளி பிடிச்சது, மாத்திரை சாப்பிட்டீங்க, 2-3 நாள் கழிச்சு ஓவரா இருமலா இருக்கு, சளி இப்படி இறுகிட்டு வெளியே வர மாட்டேங்குதாங்க. கவலைப்படாதீங்க, 80% பேருக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். சளி பிடிச்ச பின்னாடி அந்த இறுகிய சளி அப்படிங்கிறது நெஞ்சுக்குள்ள இருந்து தொண்டை குழியில இருந்து வெளியே வரவே வராது. இன்னைக்கு நான் உங்களுக்கு விஞ்ஞான ரீதியான சில விஷயங்களை செஞ்சே காட்ட போறேங்க. இதன் மூலமாக 7 to 10 நாளுக்குள்ளார உங்க நுரையீரல்ல தேங்கி இருக்கக்கூடிய சளி அப்படிங்கிறது 70% நம்மளால வெளியேற்ற முடியும். ஃபர்ஸ்ட், நம்ம நுரையீரல்ல ஏன் சளி உற்பத்தி ஆகுது, அது ஏன் இறுகி போகுதுங்க சளி பிடிச்ச பின்னாடி, இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இயற்கையாகவே நம்ம நுரையீரல்ல சளி அப்படிங்கிறது 1-1.5 லிட்டர் சுரக்குங்க. இயற்கையாக டெய்லி சுரக்கும். தொற்று இல்லாத போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல, 1.5 லிட்டர் சளி டெய்லி சுரக்குதா? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாங்க, இந்த சளி மென்மையானது, நீர்த்தன்மை அதிகமுடையது. எதுக்காக சுரக்குதுங்க? இயற்கையாகவே நம்மளை சுத்தி காற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தூசுக்கள், வைரசுகள், பாக்டீரியா, கிருமிகள் காற்றில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நுரையீரலுக்குள்ள போய் நம்ம நுரையீரலை தாக்காம இருக்கிறதுக்கு இயற்கை வழிவகை செஞ்சிருக்குங்க. இந்த நுரையீரல்ல சுரக்கிற சளி தான் இந்த தூசுக்கள், கிருமிகள் எல்லாம் பிடிச்சி வெளியே தள்ளுற வேலையை செய்யுது. இயற்கையாக இந்த சளி உடம்புக்குள்ள திருப்பி அப்சர்வ் ஆயிடும். ஆனா இந்த தடுப்புலாம் மீறி உள்ள வரக்கூடிய ஒரு வலிமையான வைரஸ் கிருமி அப்படின்னு வைங்க. அந்த வலிமையான வைரஸ் கிருமி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இயற்கையான சளியை தள்ளிட்டு உள்ள போய் உட்காந்துக்குதுங்க. தொண்டையிலயோ நுரையீரலையோ உட்காந்துக்கிட்டு பல்கி பெருக ஆரம்பிக்குது. நிறைய வைரஸ் கிருமிகள் உருவாகுது. லட்சக்கணக்கான கிருமிகள் உருவான பின்னாடி நம்ம நுரையீரல் என்னதான் பண்ணுங்க, ஐயோ நாம கொஞ்சம் பேரை வெளியேற்றிட்டு இருந்தோம், இது என்னடா இது ஒரு படையே உள்ள வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணும், நுரையீரல் 1.5 லிட்டர் அப்படிங்கிறது இன்னும் 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாகும். அதாவது 3 லிட்டர் 4.5 லிட்டர் அளவுக்கு இப்ப அதிகமான சளியை உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும். மெயினா எதுக்காக இவ்வளவு அதிகமா உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா, இந்த அதிகமான வைரசுகளை வெளியேற்றுவதற்காக இந்த வேலையை நம்ம நுரையீரல், நம்ம உடம்பு செய்ய ஆரம்பிக்குதுங்க. இதனாலதான் அதிகமான சளி உருவாகுது. இந்த சளி இயற்கையான சளியை விட, மென்மைத்தன்மை நீர்த்தன்மை கொண்ட சளியை விட கெட்டித்தன்மை அதிகமான சளியா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல அழுக்குகளும் கிருமிகளும் நிறைந்து இருக்குது. அதனாலதான் இந்த கலர் மஞ்சள் நிறம், இல்லைன்னா சில சமயம் பச்சை நிறமா கூட இந்த சளிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சரி டாக்டர், அதிகமான சளி உருவாகுது, அப்ப அந்த சளி வெளியே தானே வரணும், ஏன் இறுகி போய் உள்ளாரியே அடைச்சிக்கிற மாதிரி இருக்கு? இதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு உங்க சுவாச பாதையோட அலர்ச்சி, இன்ஃப்ளமேஷனை உருவாக்கும். அதாவது சுவாச பாதை நல்லா ஃப்ரீயா இருந்தது, இப்போ இறுகி போய் சுருங்க ஆரம்பிக்குது அதிகமான சளியினால. 2வது முக்கியமான காரணம் இருக்குங்க, அதுதான் முடிகள். சீலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முடிகள் இந்த மூக்குல இங்க ஆரம்பிக்குது பாருங்க முடிகள். இந்த முடிகள் அப்படியே உள்ள எல்லாம் இருக்குங்க. சின்ன சின்னதா கண்ணுக்கு தெரியாத வகையில நிறைய இருக்கு சுவாச பாதையில. உங்களோட சுவாச பாதையில இருக்கக்கூடிய முடிகள் காரணமா தான் சளி உள்ளாரியே சிக்கிக்குது. இந்த சீலியாவோட ஒரே வேலை என்ன? அழுக்குகளை வெளியே தள்ளுறது. காதுல சீலியா இருக்கு, அழுக்குகள் வெளியே வரதுக்கு இந்த முடிகள் தள்ளுவதுதான் காரணம். அதே மாதிரி மூக்குல இருக்கக்கூடிய முடிகள் சளியை வெளியே தள்ளுற வேலையை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இவ்வளவு நாளா. ஆனா சளி பிடிச்சு பின்னாடி என்ன ஆகுதுன்னா, இந்த முடிகள்லாம் டேமேஜ் ஆகுது, முடி கொட்டி போகுது, இல்ல முடி அதிகமான சளியினால இறுகி போகுது, கெட்டியான சளியினால. இந்த சீலியா சரியா வேலை செய்யாததுனால சளி உள்ளாரியே தேங்கிக்குது, வெளியே வரமாட்டேங்குது. ஆக இந்த சீலியா மறுபடியும் உயிர் தெளிந்து மீண்டும் வளர்ந்து அதோட ஃபுல் ஃபங்க்ஷனுக்கு வரத்துக்கே 2-4 வாரங்கள் ஆகுது. சளி தேங்குவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் கிராவிட்டி. அதாவது கிராவிட்டி காரணமா கீழ் பக்கமா சளி போகுது, மேல் பக்கமா வெளியே வர மாதிரி இல்ல. நம்ம தலைகீழா இருந்தாதான் சளி கிராவிட்டி காரணமா வெளியே வரும். இப்ப சீலியா சரியா வேலை செய்யல, என்ன ஆகுங்க, முடியால தள்ள முடியல, மேல தள்ள முடியல, அதனால சளி புவியீர் விசையினால கீழே வருது, தேங்குது. சரி டாக்டர், எங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, 2 to 4 வாரம் ஆகும் அப்படிங்கிறீங்க, அப்படியே விட்டுறலாமா? அப்படி விடக்கூடாது. ஏன் விடக்கூடாது? இப்போ இந்த மாதிரி சளிகள் இருக்கு, தேங்குது அப்படின்னா செகண்டரி இன்ஃபெக்ஷன், 2ஆம் கட்ட தொற்றுக்கள். அதாவது எப்பவுமே பாக்டீரியா வைரஸ் கிருமி நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்கு. இப்ப 2வது வைரஸ் கிருமி இல்ல பாக்டீரியா கிருமி வந்துச்சுன்னா அது எளிமையா உள்ள புகுந்து வசிப்பதற்கு நல்ல ஒரு சூழ்நிலை நம்ம நுரையீரலுக்குள்ள இருக்கும். சளி ஈஸியா வெளியேறாது. செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை. அதனால அப்படியே நம்ம விட்டுடலாம் முடியாது. அப்படியே விட்டுட்டா வேற சில பெரிய பிரச்சனையே இருக்கு. அதாவது நிறைய சளி இறுகிட்டு இருந்துச்சுன்னா நுரையீரல்ல தானே ஆக்சிஜன் டிரான்ஸ்பரே நடக்குது. ஆக்சிஜனே நம்ம உடம்புக்குள்ள கிடைக்கலன்னா என்ன ஆகும்? ரொம்ப சோர்வா உணருவீங்க. நம்மளோட ரெகுலர் வேலைகளை செய்ய முடியாது. உங்க உடம்புக்கு குறைவான ஆக்சிஜன் தான் கிடைக்குது. மேலும் தொடர் இருமல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எப்படியாவது நம்ம உடம்பு இதை வெளியேற்றுவதற்கு ட்ரை பண்றதுனாலதான் அந்த தொடர் இருமல். இப்போ நம்மளோட வேலை என்னன்னா, சீக்கிரமா இதுல இருந்து குணமாகணும், சளியை வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான். என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டு
விட்டீங்களே, அப்போ சும்மா இருக்க முடியாது, எப்படியாவது சளியை வெளியேற்றணும் அதானே. இப்ப என்ன டெக்னிக் சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, என்கிட்ட சில நல்ல டெக்னிக்குகள் இருக்கு. இதை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இதை ஃபாலோ பண்ணி நுரையீரல் சளியை வெளியேற்ற நம்ம முயற்சி செய்வோம். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கண்டிப்பா மூச்சு பயிற்சி. அதுல ஒரு குறிப்பிட்ட வகையான மூச்சு பயிற்சிகளுக்கு அதை நான் இப்ப நான் செஞ்சு காமிக்க போறேன். அதே மாதிரி நீங்க செய்யணுங்க. ஆனா இதெல்லாம் முதல் 3 நாட்கள், அதாவது சளி பிடிச்ச முதல் 3 நாட்கள் எல்லாம் எதையுமே செய்யாதீங்க. இல்ல 5 நாள் கூட அமைதியா விடுங்க. இந்த காய்ச்சல் எல்லாம் குறையட்டும். அதுக்கப்புறமா ரெக்கவரி எப்ப வரக்கூடிய இருமல் இருக்கு பாத்தீங்களா, சளி இருக்கு பாத்தீங்களா, அப்பதான் நம்ம இதை ட்ரை பண்ணணும். முன்னாடியே ட்ரை பண்ணிடாதீங்க. முதல் வார்னிங். இப்போ பிரீதிங் எக்ஸசைஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட்? இந்த சீலியா 2 to 4 வாரம் ஆகும். நல்ல சீக்கிரம் ரெக்கவரி ஆகும், சீக்கிரம் வளரும், சளி வெளியே தள்ளுவதற்கு உதவும், நுரையீரல் தசைகள் வலிமை அடையும். அதனால இன்னும் எளிமையா சளி வெளியே வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் அதிகமா கிடைக்கும். இதனால மற்ற உறுப்புகளுக்கு நல்லது. நம்மளோட உடல் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். செகண்டரி தொற்றுகள் வராது. எல்லாத்துக்கும் மேல ஒரு முழுமையான மன அமைதி கிடைக்கும் சுவாச பயிற்சி செய்யும் போது. எப்ப சுவாச பயிற்சி செய்யணுங்க? காலை எழுந்தவுடன் செய்யணும். உணவு சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் முன்னாடியோ பின்னாடியோ செய்யணும். மாலை நேரத்தில் செய்யணும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்யணுங்க? 2 to 3 முறை ஒரு நாளைக்கு செஞ்சீங்கன்னா நல்லது. எப்ப செய்யக்கூடாதுங்க? கடுமையான காய்ச்சல் 100 டிகிரிக்கு மேல இருக்கு, உணவு அருந்திய பின் உடனடியாக மார்பு வலி இருக்கு, அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன், நம்ம பிபி அளவுகள் கண்ட்ரோல் ஆகல, இப்பதான் ரீசெண்டா ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்திருக்கு, இவங்கெல்லாம் செய்யக்கூடாதுங்க. கர்ப்பிணிகள் கூட மருத்துவரோட ஆலோசனை இல்லாம செய்யக்கூடாது. முதல் பயிற்சி உதரவிதான பயிற்சி. உதரவிதானம் அப்படிங்கிற டயப்ரம்ங்கிற ஒரு தசை இருக்கு. அதற்கான பயிற்சி உதரவிதான சுவாச பயிற்சி. அதாவது இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் செஞ்சு காமிச்சிடுறேன். நம்ம உட்கார்ந்து கொண்டு செய்யலாம், ஆனா படுத்துக்கிறது பெஸ்ட். உங்களோட இடது கையை நெஞ்சின் மேல வைங்க, உங்களோட வலது கையை வயிற்றின் மீது வைங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம மூக்கு வழியாக ஆழமாக 4 கவுண்ட்டுக்கு மூச்சை உள்ள இழுக்கிறோம். இழுத்த பின்னாடி 6 கவுண்ட்டுக்கு மூச்சை வாய் வழியாக வெளியே விட போறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஏன் கையை இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம நெஞ்சு நகராம இருக்கிறதுக்கு இடது கையை உபயோகப்படுத்தி வச்சிருக்கோம். வலது கையை எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம வயிற்று பகுதி மேலே போய் கீழே வரதை நீங்க உறுதிப்படுத்திக்கிறீங்க. அதுக்காக தான் வலது கையை வச்சிருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த மூச்சை உள்ள இழுக்கும்போது வயிறு மேலே போகுதா அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்றேன். நெஞ்சு நகரலை அப்படிங்கிறதையும் நான் ஃபீல் பண்றேன். அப்புறம் முக்கியமா உங்க நாக்கை மேல் பல்லுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா வாயு வழியாக மூச்சை வெளியே விடுங்க. உதரவிதான சுவாச பயிற்சி நான் பண்ற பாருங்க. 1 2 3 4 கவுண்ட்டுக்கு மறுபடியும் வாயை முடிக்குங்க. இந்த மாதிரி 10 கவுண்ட்டுக்கு நீங்க பண்ணணும். இந்த பயிற்சி பண்ணும்போது நம்ம நெஞ்சு நகரக்கூடாது, வயிற்று பகுதி நகரணும். அப்பதான் அந்த டயப்ரம் அப்படிங்கிற உதரவிதான தசை மேல போய் கீழே வரத கரெக்டா செய்யும். அப்படி மேல போய் கீழே வர வர அது வலிமையாகும். உதரவிதானம் வலிமையாச்சுன்னா சளி வெளியே வரும். ஏன்னா அந்த நுரையீரலோட லோயர் மோஸ்ட் பகுதி, பாட்டம் மோஸ்ட் பகுதி அப்படிங்கிறது அதுக்கு கீழே தான் டயப்ரம் இருக்கு. அதனால இதை நீங்க உறுதிப்படுத்தப்படுத்த சளி எளிமையா வெளியே வரதுக்கு உதவி செய்யும். இது ஒரு நாளைக்கு 3 வாட்டி நம்ம கட்டாயம் பண்ணணும். டயப்ரமேட்டிக் பிரீத்திங் 10 வாட்டி ஒவ்வொரு டைமும் பண்ணணும். இது பண்றது என்ன ரொம்ப கஷ்டமாங்க? வெரி சிம்பிள். இரண்டாவது பயிற்சி ஏசிபிடி டெக்னிக், ஆக்டிவ் சைக்கிள் ஆஃப் பிரீத்திங் டெக்னிக் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு பயிற்சி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 5 to 6 முறை நீங்க நார்மலாக மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறீங்க. இதை பண்ணினது பின்னாடி அடுத்த ரவுண்டு மூச்சை உள்ளே இழுத்துட்டு 3 வினாடிகள் மூச்சை பிடிச்சிட்டு வெளியே விடும்போது வாய் வெளியே விடுறீங்க. இது 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இப்போ மூச்சை உள்ளே இழுத்துட்டு வெளியே விடும்போது அப்படிங்கிறீங்க. அந்த சத்தத்தோட வெளியிடும்போது உங்க வாய்க்குள்ள இருந்து புகை வெளியே வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாய்ஸ்சர் நீங்க இப்படி பண்ணும்போது கண்ணாடி முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடியில படியும், ஒரு வெள்ளை படலமா படியும்ல, அந்த மாதிரி ஹஃபிங்.
இந்த சத்தம் வந்தா பெஸ்ட். இந்த மாதிரி ஹஃபிங் பண்ண உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய சளி இலகும். சப்போஸ் இதை பண்ணும்போதே சளி வெளியே வர மாதிரி இருந்துச்சுன்னா இருமி துப்பிடுங்க. சளி வெளியே வரலனாலும் இதை 5 வாட்டி ஹஃபிங் பண்ணுங்க. பண்ண பின்னாடி பாத்தீங்கன்னா கண்டிப்பா சளி இலகி இருக்கும். நீங்க உதரவிதான பயிற்சி பண்ணிட்டு இந்த மாதிரி ஹஃபிங் ஏசிபிடி பிரீத்திங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா இதோட முடிவுல கண்டிப்பா சளி எல்லாம் இலகி அப்படி ரெடியா இருக்கும் வெளியே துப்புறதுக்கு. ஸோ இந்த பயிற்சியோட முடிவுல ஸ்பீடான ஒரு காஃப் அப்படின்னீங்கன்னா போதும், சளி வெளியே வரும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. இந்த ஸ்பீடான காஃப் ஹஃபிங் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி வேகமா நீங்க ஒரு காஃப் பண்றீங்கல்ல, இது பண்றதுனால தான் நான் இதய நோயாளிகள், பிபி அதிகமா இருக்கிறவங்க, ரீசெண்ட் ஹார்ட் அட்டாக் வந்தவங்கலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னது இதுக்காக தான். ஸோ இந்த டெக்னிக்ல கண்டிப்பா உங்களுக்கு சளி வெளியே வரும். இதுவும் ஒரு நாளைக்கு 3 வாட்டி தான் பண்ணணும். இப்போ அடுத்து இங்கே இந்த மாதிரி நேரா உட்காந்துக்கங்க. ஷோல்டர்ஸ்லாம் ரிலாக்ஸா தளர்வா இருக்க மாதிரி பாத்துக்கங்க. உங்க உதடுகளை இப்படி மீன் மாதிரி வச்சுக்கிறீங்க. பர்சடலி பிரீத்திங். மூச்சை உள்ள இழுத்த பின்னாடி வெளியே விடும்போது மீன் போல உங்க உதடுகளை குவிச்சு வச்சு இந்த மாதிரி பர்சடலி வழியா வெளியே விடுங்க. இந்த மாதிரி வெளியே விடும்போது உங்க காற்று வெளியே வரும்போது கையை வச்சு பாருங்க, குளிர்ந்த காற்று வரும். ஸோ இந்த டெக்னிக் வெப்பமாக இருக்கக்கூடிய வீடுகளை குளிர்விக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுதுங்க. வெளியே வெப்பமான காத்து வந்தாலும் நீங்க ஒரு சின்ன ஓட்ட வழியா அந்த காத்து உள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்ட வழியா வரும்போது இந்த பக்கம் வரக்கூடிய காத்து ஜில்லுன்னு வரும். அதே விஷயம் தான் இதுலயும் நடக்குது. வச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும், நல்லாவே ஜில்லுன்னு இருக்கும் காத்து. ஸோ இதை நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க, பர்சனலி பிரீத்திங். இப்போ வீடியோவோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோங்க. அதாவது உதரவிதான பயிற்சி இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம படுத்துக்கொண்டு செஞ்சோம். அதே டயஃப்ரமேட்டிக் பிரீத்திங்கை நம்ம இப்படி படுக்கையில் சாஞ்சிக்கிட்டு, சப்போஸ் கை கஷ்டமா இருக்கு அப்படின்னா கீழே பில்லோ கூட வச்சுக்கோங்க. இந்த பில்லோ தலகாணி இங்கே வச்சுக்கிட்டு இந்த பொசிஷன்ல டயஃப்ரமேட்டிக் பிரீத்திங் பண்ணுங்க. அதாவது நெஞ்சு மூவ் ஆகக்கூடாது, வயிறு தான் மூவ் ஆகணும். இந்த மாதிரி 5 மினிட்ஸ் தலகாணி வச்சுக்கிறது எதுக்காகனா 5 நிமிஷம் ஒருத்தரால் இந்த மாதிரி இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டப்படுவீங்களா, அதுக்காக அதை டயஃப்ரமேட்டிக் பிரீத்திங் நான் சொல்லி தந்தேன் இல்லையா, அந்த வாயை திறந்து மூச்சு வெளியே விடுறது, அதை 5 நிமிஷம் இந்த பக்கம் பண்ணுங்க, இப்படி படுத்துக்கிட்டு. அப்புறம் இன்னொரு பக்கம் இதே மாதிரி படுத்துக்கிட்டு தலகாணியை கீழே வச்சுக்கிட்டு இதை பண்ணுங்க 5 நிமிஷம். அப்புறம் மல்லாந்து படுத்து இதே விஷயத்த 5 நிமிஷம் பண்ணுங்க. எதுக்காக இப்படி இந்த சைடு அந்த சைடுலாம் பண்ண சொல்றோம்? நான் புவியீர்ப்பு விசை பத்தி சொன்னேன் இல்லையா, இந்த புவியீர்ப்பு காரணமாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கக்கூடிய சளி கரெக்டா உள்ள வரக்கூடிய பெரிய சுவாச குழாய்க்கு வரக்கூடிய சான்ஸ் இதுல அதிகமாகுது. இதுக்கு பேரு பாஸ்டுரல் ட்ரைனேஜ். இந்த பாஸ்டுரல் ட்ரைனேஜ் பண்ணும்போது அந்த சளி பெரிய சுவாச குழாய்க்குள்ள வந்துச்சுன்னா அப்ப நம்ம இரும்பும்போது வெளியே வரும். சின்ன சுவாச குழாயில் இருக்கக்கூடிய சளி வெளியே வரது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம இந்த மாதிரி பாஸ்டுரல் ட்ரைனேஜ் பண்ணும்போது அது வெளியே வரும். இப்படி நம்ம படுத்திருக்கும் போது இல்ல நம்ம திரும்பி படுத்திருக்கும் போது ஒருத்தர் ஜென்டிலா லைட்டா உங்க முதுகுல டேப் பண்ணாங்க அப்படின்னு வைங்களேன், அதுலயும் வெளியே வரும் சளி. ஆனா இது பிசியோதெரபிஸ்ட் பண்ண வேண்டியது. இதை நீங்களா செல்ஃபாவும் பண்ணிக்கலாம். லைட்டா ஒருத்தர் பின்னாடி தட்டுற இந்த படத்தை நான் காமிக்கிறேன், அதையும் பண்ணி சளியை இலக செய்து பெரிய சுவாச குழாய்க்கு வர செய்து வெளியேற்றலாம். சரி டாக்டர், பலவிதமான பிரீத்திங் டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கீங்க, போதும் தானே இதுல வந்துருமான்னு கேட்டீங்கன்னா பத்தாது, தண்ணீர் கரெக்டா குடிக்கணுங்க. ஏன்னா எல்லா சளியும் நம்ம வாய் வழியா வெளியேற்ற போறது இல்ல. முக்காவாசி சளி உடம்புலயே கரைஞ்சி வெளியேற்றப்படும். அதுக்கு நீர்ச்சத்து கட்டாயம் தேவை. அதனால கரெக்டா தண்ணீர் குடிக்கிறது அவசியம். 3வது ஆவி பிடித்தல் அப்படிங்கிறது நீராவி. அதுல உங்களுக்கு பிடிச்ச யூக்கலிப்டஸ் எண்ணெயோ ஏதாவது ஒன்று போட்டு லைட்டா மூச்சு இழுத்து விடணும். ஆவி பிடிக்கும் போது நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு, கும்முன்னு இழுக்கக்கூடாது, லைட்டாக இழுத்து லைட்டாக விடுங்க. ஆவி பிடித்தல் எவ்வளோ தூரம் உங்களுக்கு பெனிஃபிட் தரும்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் பெனிஃபிட் தரும். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய நுரையீரலை விட நுரையீரலோட வெளிப்பகுதி அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய நம்ம மூக்குல இருந்து தொண்டை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் இந்த ஆவி பிடித்தல் பெனிஃபிட் தரும். நுரையீரலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றணும்னா ஆவி பிடித்தல் ஹெல்ப் பண்ணாது. அதுக்கு நான் சொன்ன மூச்சு பயிற்சிகள் மட்டுமே ஹெல்ப் பண்ணும், பிளஸ் தண்ணீர். அதனால ஆவி பிடித்தல் அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணா போதும். மற்றபடி உணவுகள் என்ன சாப்பிடலாம்? நீர்ச்சத்து மிகுந்த உணவுகள், கஞ்சி, பலவிதமான காய்கறி சூப்புகள், பசியை பொறுத்து சாப்பிடுங்க.
நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நல்லாவே சூப் கேட்கும். சித்தரத்தை இதெல்லாம் யூஸ் பண்ணி அதை டைரெக்டாகவே டீ மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் உங்கள் சளி தொந்தரவை குறைக்கக்கூடியது. சித்தரத்தையில் பொடியாக வாங்கக்கூடாது, டைரெக்டாக நம்மளுக்கு சித்தமருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸு முழுமையாக ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி பல காம்பினேஷன் சேர்ந்தால் தான் நம்ம சளி தொந்தரவு சீக்கிரம் குறையும், அந்த சீலியா சீக்கிரம் உற்பத்தியாகவும் மீண்டும் நம்ம நார்மலாக இருக்க முடியும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்னிங். இந்த இருமல் அப்படிங்கிறது 2 வாரங்களுக்கு மேலே தொடர்ந்து அதே தீவிரத்தோட இருக்கு அப்படின்னாலோ, எடை குறைப்பு நிகழ்ந்தாலோ, காய்ச்சல் இருந்தாலோ இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. டாக்டரை போய் பார்த்துடணும். நீங்க இந்த பயிற்சிகள்லாம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருமல் குறையுது அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வருது அப்படின்னு அர்த்தம். ஒரே நாள்ல இந்த மூச்சு பயிற்சிகள் செய்வதால் இம்ப்ரூவ்மெண்ட் வராது. நான் சொன்ன மாதிரி 7 to 10 நாளுக்குள்ளார நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதனால பி பேஷண்ட், வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் இருக்க டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா இல்லை பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் இது மழைக்காலம், சளிக்காலம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.